ஸ்கூல் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிம்பிளாக குழம்பு வைக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்தால் அப்போ இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டு குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. பூண்டு 2 கைப்பிடி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 3 எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வதங்க விட்டுருங்க. இப்போ 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் இது. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளி, புளி கரைச்சல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி கண்டிப்பாக சேருங்க. இது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் குழம்பு. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் குழம்பு எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு. இது ரொம்ப ரொம்ப அப்பளத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அந்த கடை சோறு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டில் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி குழம்புலாம் இருந்துச்சுன்னா அதை மாற்றி வச்சுட்டு அந்த கடையில் பிசைஞ்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.